இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவரோட சீடர்களுக்கு காட்சியளிச்சாரு. ஆனா அந்த நேரத்துல ஒருவர் மட்டும் இல்ல. அவர் யாருன்னா தோமா. மத்த சீடர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா நாங்க இயேசுவ பார்த்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா தோமாவால அத நம்பவே முடியல. அவரோட மனசு இன்னும் இருட்டுல தான் இருந்துச்சு. அவர் நேரா சொல்லிட்டாரு, நான் அவரோட கைகள்ல இருக்கிற ஆணி தழும்புகளை என் கண்ணால பார்த்து என் கையால தொட்டு உணர்ற வரைக்கும் நம்ப மாட்டேன். அது ஒரு சின்ன சந்தேகம் இல்ல, ஒரு உடைந்த மனசு பேசுற குரல். அடுத்தது என்ன தெரியுமா? சுமார் 8 நாள் எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா தோமா மட்டும் அதே இருட்டுல அதே கேள்வியோட. 8வது நாள் அதே அறை, அதே சூழ்நிலை. திடீர்னு இயேசு மறுபடியும் தோன்றாரு. இந்த தடவ அவர் நேரா தோமாவை நோக்கி நடந்துச்சு வராரு. தோமா, இங்க பாரு, என் கைகள், தொட்டு பார். அந்த ஒரு நொடி தோமாவோட எல்லா சந்தேகங்களும் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அவர் கண்ணீரோட விழுந்து, என் ஆண்டவரே, என் தேவனேன்னு அழுதாரு. ஒரே ஒரு மனிதனோட சந்தேகத்துக்காக இயேசு மறுபடியும் வந்தாரு. அதுதான் அவரோட அன்பு. நண்பர்களே, இன்னைக்கு நீங்க எவ்வளவு குழப்பத்துல இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கறதுக்காக அவர் உங்களை தள்ள மாட்டார். உங்க கதவை தட்டி உங்க கையை பிடிக்க அவர் வருவார். ஏன்னா அவர் தேடி வர்றது கூட்டத்தை இல்ல, உண்மையை தேடுற உங்களை தான்.